சரி, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. சரியா? பார்த்து பத்திரமா போகணும். ஆ சரிங்க. எங்கேயும் உன்னைய ஒத்தையில அனுப்பக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். நேரம் காலம் பாரு எப்படி இருக்குன்னு. ஆ விடுங்க, இதில் என்ன இருக்குது? எல்லா நேரமும் எல்லாம் நம்ம கூடயே இருக்குமா? ஆ ஒவ்வொரு நேரம் கஷ்டமும் இருக்கும், ஒவ்வொரு நேரம் சந்தோஷமும் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. இல்லைன்னா நான் எதுவும் வரட்டுமா? வேண்டாங்க, வேண்டாம். உங்களோட வைராக்கியத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கல்ல, அது போதும். பார்த்துக்கலாங்க. ஜெயிச்சுட்டு தான் அந்த ஊரில் காலடி எடுத்து வைக்கணும்னு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜெயிப்பீங்க. என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லை, பொம்பளை பிள்ளைய ஒத்தையில கூட்டிகிட்டு போகிறேன். அதான் ஒரே இதாக இருக்கு. பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. பஸ்ஸில் போகிறது ஒருத்தர் தூங்கினாலும் ஒருத்தர் முழிச்சு இருக்கணும். ஒருத்தர் முழிச்சிருந்தா இன்னொருத்தர் தூங்கணும். சரியா? 2 பேரும் அட்டன் டைமில் தூங்கிவிட்டீங்கன்னா பஸ் பாட்டுக்கு போயிடும். அப்புறம் அம்பிட்டு தான். வண்டியில் ஏறினோடனே கண்டக்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இந்த இடத்துக்கு வந்தோடனே நிறுத்திட சொல்லி. சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. என்னம்மா, கிளம்பிட்டீங்களா? ஆ ஆமாண்ணே. சரிம்மா, இப்போ என்ன போயிட்டு வாங்கிட்டு உடனே கிளம்பிடுவீங்களா இல்லை எப்படி? இல்லைண்ணே, இப்போயே மணி எத்தனை 8 தான் ஆகுது. இதுக்கு மேலே நான் கிளம்பி போய் அங்கே எத்தனை மணிக்கு போவோம் என்னன்னு தெரியல. போனோடனே பள்ளிக்கூடத்தில் டிசி கொடுக்கறதுக்கு டீச்சருங்களும் இருக்கணும்ல. பிரின்சிபல் கையெழுத்து போட்டு தான் அம்மா தருவாங்க. அது வேற ஒன்று இருக்கா? இப்போ என்ன பண்ணுறது? எங்கே போய் தங்குவீங்க? அமுதா இருந்துட்டு அங்கே வாங்க, நீ அங்கே வந்து இருங்க அப்படின்னா. சரி, அப்போ அங்கே கூட போய் இருந்துட்டு அப்படி என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்க. ஆ ஆமாண்ணே. இன்னைக்கு போயிட்டு அமுதா வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு அங்கேருந்து அங்கே பக்கம்தான், ஒரு 1/2 மணி நேரம் தான். காலையில் வெள்ளனையே பயணம் வச்சு போனோம்னா போய் வாங்கிட்டு உடனே கிளம்பி வந்துடலாம். சரி சரி, அப்போ பிள்ளைய ஒத்தையில் கூட்டிகிட்டு போகிறது, அப்பாவும் வேற வர முடியாது, அம்மாவும் வர முடியாது, நானும் வர முடியாது. உங்கள் அண்ணி எதுவும் துணை கூட்டிகிட்டு போறியா? வேண்டாண்ணே, அவங்களுக்கே வேலை இருக்கும். என்ன வேலை வெட்டி முறிக்கிறா வீட்டில்? மல்லிகா, மல்லிகா. என்னங்க, என்னாச்சு? பிள்ளைங்க மட்டும்தான் ஒத்தையில போகுதுங்க 2 பேரும். எப்படி போயிட்டு வருங்க? நீ வேணா துணைக்கு போயிட்டு வா. துணைக்கு போறதா? நான் எங்கங்க போறது? ஒரு அப்பாவும் அம்மாவும் போக முடியாது. நான் எனக்கு வேலை இல்லைன்னா நான் போயிட்டு வருவேன். எனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்குது 10 மணிக்கு. நானும் போக முடியாது. மாப்பிள்ளையும் அங்கே போகிறது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ கூட போயிட்டு வந்துரு. ஓ, என்னங்க நீங்க? சோசின்னு வீட்டுல சோறு ஆக்கணும், இந்த துணிமணி எல்லாம் ஊற வச்சிருக்கேன். அதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்கு. அது எதுவும் பார்த்துக்குவோம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கிளம்பு, போய் உன் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. நீங்க இருக்கிறதுனா கூட இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்க அண்ணன் அப்புறம் வாழ்னு கத்திரும். இருங்க, 2 சேலை துணியை எடுத்து வச்சுட்டு உங்க பையில வச்சிடறேன். இருங்க, வரேன். வரட்டும் கூட்டிட்டு போங்க. ஒத்தையிலலாம் வேண்டாம். ஷப்பா, மணியாகி போச்சு. தோட்டத்துக்கு காலங்காலத்தில் எந்திரிச்சோன்னே போனோம்னாலும் ஒரு வேலையும் நடக்காது. என்ன பண்ணுறது, இந்த ஆள் வேற அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டாரு. நீயும் வந்தால் தான் சரியாக இருக்கும்னு. அதனால தோட்டத்து வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன வீடு வாசலாம் கூட்டாமல் கிடக்குது? என்ன இந்த கிளவி தூங்கிட்டு இருக்கு? மணி 8 ஆகுது, இன்ன வரைக்கும் தூக்கத்தை பார்த்தியா? இப்படி இருந்தால் பொழப்பு எப்படி இருக்கும்? வீடு எப்படி விருத்திக்கு ஆகணும் தெரியலையே. என்னடா இது, பின்னாடியெல்லாம் கூட்டாமல் கிடக்குது. என்ன இவளுக ஒரு வேலை வெட்டிக்கு லாக்கியில போல இருக்கே. ஆத்தாளுங்களும் போட்டி போட்டு தூங்குறாளுக. நம்ம வாயும் திறக்க முடியல, ஒரு வெங்காயத்தையும் திறக்க முடியல. இந்த ஆளு வேற எதுவும் சொல்லாத வைக்காதன்னு சொல்லிவிட்டாரு. இப்ப நடு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கு. எப்படி நடு வீட்டுல நடுவுல படுத்து தூங்குனா குபேரன் எப்படி வீட்டுக்குள்ள வருவாரு? ஏய் உமா, உமா, இந்த வீடா இல்ல சத்திரமா சாவடியான்னு தெரியல. வர்றது போறது எல்லாம் தூங்கியே தான் சலிக்குதுங்க. காலையிலே இதுக்கு என்னதான் வரும்னு தெரியல. நொய்யின்னு கத்திக்கிட்டே கிடக்கும். அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன சொல்லுங்க கொல்லுங்கன்னு? ஏண்டி இந்த வாசல் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. வீடு வாசல் கூட்டல, பாத்திரம் என்ன கழுவாம கிடக்குது. என்ன கழட்டிக்கிட்டு இருந்தீ என்ன வரைக்கும் வீட்டுக்குள்ள? இல்ல, தூங்கிட்டேன். தூங்குமா, நீ நல்லா தூங்கு. ஏன்னா உனக்கு தூங்குறதுக்கு நேரத்தான் இந்த வீட்டுக்கு மருமகன் கூட்டிட்டு வந்திருக்கு. நான் வெளியே போனா காலங்கத்துல எந்திரிச்சு ஒரு வீட்டு வேலை பார்க்க தெரியாது. நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே? இல்ல ஒரு பொண்ணு தானேன்னு கேக்குறேன். உங்க ஆத்தா இதைத்தான் சொல்லி கொடுத்தாளா? காலங்கத்துல எந்திரிச்சு ஒரு வீடு வாசலை கூட்டணும், பாத்திரம் என்ன கழுவணும் எதுவுமே சொல்லியே கொடுக்கலையா? என்ன பண்ணி தொலைகிறது? ஆத்தாலே பிள்ளைக்கு போட்டியா அங்கிட்டு பாரு படுக்கையை போட்டிருந்தா அப்புறம் எந்த லட்சணத்துல இருக்கும் குடும்பம்? அப்புறம் வீட்டுல லட்சுமி தாண்டவன் தான் ஆடும். ஏற்கனவே உங்க குடும்பத்தை முடிச்சு கட்டிட்டீங்க. இப்ப இந்த குடும்பத்தையும் முடிச்சு கட்டுறதுக்கு குடும்பமே வந்திருக்கீங்களா? எங்க இருந்துதான் கூட்டிட்டு வந்தான்னு தெரியல இந்த விடியா மூஞ்சிய. இது காலையில முழிச்சாலும் குத்தமா இருக்குது. ஏன் ஒரு எந்திரிச்சு ஒரு கூட்டுறதுக்கு என்ன உனக்கு? அப்படி என்ன நோக்காடு உனக்கு? கை கால என்ன முடமா? நல்லா தானே இருக்கு. கூட்டுறேங்க.
தானே ஒவ்வொன்றையும் சொல்லி 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 எம்மாடி அம்மா என்னால முடியலை. எப்படிதான் தினந்தோறும் என்னால கத்த முடியாது. எப்படிதான் உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி 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 தான் செய்வியா? உன் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய மாட்டியா? பெரிய வீட்டு சம்பந்தம் பண்ணணும், பெரிய வீட்டில் கிழிக்கணும், பெரிய வீட்டில் வாழணும்னு வந்தா அந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் ஆகணும். வீட்டுக்கு ஒன்று புழுக்க வேலை செய்யறதுக்கு ஆள் வைக்க மாட்டேன். ராஜா பகதூர் வீட்டில எல்லாம் பிறந்திருக்காங்க, இங்கே வந்து அப்படி சொகுசா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு கொட்டகை கூட இல்லாமல் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கா அவங்க ஆத்தாக்காரி. அப்படி இருந்தால் எப்படி இருக்கணும்? சரியான துப்பு கட்ட குடும்பம். படி நின்றுகிட்டே இருக்காம போய் வேலை வெட்டிய பாரு. சமைக்கிறதுலயும் ஒரு துப்பு இல்ல, வீட்டு வேலை செய்யறதுக்கும் துப்பு இல்ல. கூட்டிட்டு வந்திருக்கான் மருமக மண்ணா கட்டி. பரதேசி மக சொன்னேனே காலங்கத்துல நேரங்களமா எந்திரிச்சு தொலைடி ஒரு வேலை வெட்டி பாருடி. இப்படிதான் அவ கிளிப்பான்னு சொன்னேனே, கேட்டாலாம் நான் கழட்டிடுவேன், நான் கிழிச்சிருவேன், நான் கேப்பைய நட்டுருவேன், அப்படி இப்படின்னா. இப்ப பாரு மானங்கிட்ட கேள்வி கேட்கறாளாம்மா. ஐயோ 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 காதால கேட்க முடியல. இதை கண்டவங்க என்கிட்ட வராமே இருந்திருந்தனா அங்கிட்டு கோயிலே இருந்திருப்பேன். அந்த ஆளு வேற வா வான்னு சொல்லி இவகிட்ட எல்லாம் ஏச்சம் பேச்சம் வாங்க வேண்டிய நிலைமையா இருக்கு நமக்கு. கூட இங்க எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல, நம்மளே தான் வந்து எடுத்து போடணும் போல இருக்கே. அம்மா பாயை மடிச்சு வச்சிருவோம் சாமி. ஐயோ என்னமோ உலகத்துல இல்லாத வீட்டை கட்டி வாழ்ற மாதிரியும் என்னமோ நம்மளாம் இருக்கிறதுக்கே இல்லாத இருந்தவங்க மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு தெரியறாளுங்க. இவளுக்கு பொழப்பு கிழிச்சதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏம்மா ஒரு 1/4 லிட்டர் பாலும் பூசிட்டு எடுத்து கொடுமா. 1/4 லிட்டர் பால் பூசிட்டா? ஏண்டி எந்திரிச்சு வர நேரம் அடியுது. 8 மணி சூரியன் சுள்ளுன்னு அடிச்சா கூட எந்திரிச்சு வரமாட்ட போலையே. போமா போமா கீமான்னு ஒரு வேலைக்கு துப்பு இல்லடி. எப்படித்தான் எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்கேன்னு தெரியல. 5 மணிக்கு நான் எந்திரிச்சு வந்தேன், கடையை திறந்து வச்சு எல்லா வேலை வெட்டியும் பார்க்குறேன். எந்திரிச்சு வாரா பாரு 8 மணிக்கு. இதுவே புருஷன் வீட்லையா இருந்தா ஓட ஓட வேலை செய்வீங்க. இங்கே தான் ஆத்தா விடுனா உங்களுக்கு இறத்தாலாம். நான் என்ன வேணும் நான் பண்ணுறேன். வேணும்னு பண்ண மாட்டடி, வேணும்னு பண்ணி நினச்சிருந்தீங்கன்னா பெத்தவ வீடு வேணும்னு நினச்சிருந்தா நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருப்ப. எதுக்கு செய்யணும்? அதான் அந்த மொட்டைக்காரி இருக்காளே அவளே எல்லாத்தையும் கிழிச்சிருவா அப்படின்னு தானே உனக்கு எகத்தாலும். திட்டிக்கிட்டே இருப்பா. நேற்று என்னாச்சு தெரியுமா? நேற்று என்ன ஆனது இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு வேலையும் ஆகாம கிடக்குது. உங்க அப்பனுக்கு கொஞ்ச நேரத்துல கஞ்சி ஊத்தணும். ஊட்டி விடலன்னா அந்த ஆளு அஹான்னு இழுத்துக்கிட்டு கிடப்பான். நேற்று அந்த சாந்தாவும் உமாவும் அந்த ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. போய் பார்த்த உடனேயும் அப்படியே என் தங்கம் என் வயிறோன்னு அப்படியே கொஞ்சம் கொள்ளாதிட்டு இருந்திருப்பியே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏடியே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ பேசிட்டு வந்த நேரத்துக்கு தேத்த தெரிஞ்சிருந்து வெளியே வந்து எடுத்து உச்ச நாளையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் இழுத்துருப்பேன். ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த உமா தான் என்கிட்ட பேசினா. ஆனால் அந்த கிளவி ஏடி இவகிட்ட எல்லாம் உனக்கு என்னடி பேச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே இவ தாண்டி அப்படி இப்படின்னு பேசுதுமா. ஆமா ஆமா, அவ புள்ள கிழிச்ச கிழிப்பு தெரியாது. அந்த பிள்ளை என்ன சோறு தானே சாப்பிட்றா இல்லை வேற எதுவும் சாப்பிட்றாளா? ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள பால் பாட்டில் உள்ள வச்சா கூட குடிக்க தெரியாது. அப்படிதான் நடிச்சுக்கிட்டு தெரியவா அந்த கிளவி. ஊரே சரி நாடே சரின்னு சிரியா சரின்னு சிரிச்சடிச்சு பூச்சவளுக கல்யாண கூத்து. இதெல்லாம் நடிக்கிற ஆளுக. தெரியுதா அவளுக்கு குணம் என்னன்னு? என்னதான் நீ பாம்புக்கு பாலையே வார்த்தாலும் அது இது கொத்துறது தான், அதை கரெக்டாக கொத்தி விட்டு போயிடும். இப்போ தெரியுதா? ஐயோ உமா உமா நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு கொலாவிக்கிட்டு தெரிஞ்சிங்க. இப்போ தெரியுதா அவ குணம் என்னன்னு? அன்னைக்கு அவ கல்யாணத்தப்ப கூட தயவு செஞ்சு உன் பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத, இந்த கல்யாணம் நின்று நிறுத்தி போடுவா அப்படின்னா. இன்னைக்கு அவளுக்கு பொழப்பே கிளியோ கிளின்னு கிழிச்சு தள்ளிட்டாங்க. என்னமோ போம்மா. என்னம்மா போமா நோமான்ட்டு இருக்காம போய் கஞ்சியை வச்சு விடு, உங்க அப்பனுக்கு ஊத்தி கொடுக்கணும். ஏம்மா நான் கடையை பார்த்துக்கிறேம்மா, நீ போய் கஞ்சி வைய. அதானே எனக்குன்னு வாழைப்பழ சோம்பேறி மாதிரி ஒரு புள்ள வந்து பிறந்திருக்கு பார். ஒரு வேலைக்கும் துப்பு இல்லை, ஒரு வேலைக்கும் துப்பு இல்லை. எப்படிதான் நீ எல்லாம் போய் குப்பை கொட்டினியோ இத்தனை நாளுன்னு தெரியல. இதுல வேற டைவர்ஸை கிழிச்சு உடைய கூட்டிட்டு வந்து வச்சா உனக்கும் சேர்ந்து புழுக்காவெல்லாம் நான் தான் பார்க்கணும் போல. ஏமாடி விளக்கமத்தை கொடு, நான் கூட்டுறேன்.
ஏம்மா ஒன்றும் வேணாம்மா. அப்புறம் அந்த மாமியார்காரி வேற வாழுன்னு கத்துவா. உன்னால் இது கூட செய்ய முடியாதா, அது கூட செய்ய முடியாதான்னு. எதுக்கு சும்மா நானே கூட்டிக்கிறேன். அப்புறம் இந்த வேலையை நான் உனக்கு சொன்னேன்னா அந்த வேலையை இன்னொருத்தவங்கள்ட்ட நீ சொல்லுவியான்னு சொல்லி பேசும். ஏண்டி காலங்காத்தில் நீ மருமகனும் போது நேரங்களமா எந்திரிச்சு ஒரு வீடு வாசல் கூட்டணும், ஒரு பாத்திரம் மண்டம் கழுவணும். நம்ம வீட்டில் இருக்கும்போதே நான் சொன்னேன், ஏதாவது 1-2 வேலையாவது கற்றுக்கடி, நேரங்களமா எந்திரிச்சு பழகுன்னு 100 வாட்டி சொன்னேன். காதில் கேட்டுச்சா? கேட்டுச்சா உனக்கு? இன்னைக்கு உன் மாமியார் எந்த கிளிக்கிறா பாத்தியா? இதுதான் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த லட்சணமான என்னைய கேட்குறா. அப்படியே எனக்கு அப்படியே நெஞ்சு அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குடி அவ கேட்குற ஒவ்வொரு கேள்வியும். இதெல்லாம் எனக்கு தேவையா? சொல்லு, தேவையா? பொம்பளை பிள்ளையா லட்சணமா நேரங்கிழமை எந்திரி குளிச்சு எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருன்னு சொன்னால் பாண்ட கணக்காக இருக்க. அதுக்கும் அவள் கத்துறா. எல்லாத்துக்கிட்டையும் ஏச்சு பேச்சு வாங்கணுமா? சொல்லு பார்ப்போம். ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தான். ஒரு தடவை சொன்னால் அந்த வேலையை டான்னு செய்யணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. நீ என்னாடி இப்படி இருக்கிற? உங்கள் அண்ணியோட காலை கழுவி குடிச்சா கூட உனக்கெல்லாம் அறிவு வராது போ. அவ்வளோ கேவலமாக பேசுகிறா. கேட்டுக்கிட்டு எப்படி குத்துக்கல்லாட்ட நிற்கிற? எனக்கெல்லாம் இன்னொரு தடவை அவள் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினச்சி வேலை செய்வேன். நீ அவள் பேசிட்டுன்ட்டு இருப்பியோ? ஏம்மா நான் என்ன சும்மாவா இருந்தேன்? புள்ளத்தாச்சி புள்ள இல்லையா? எனக்கு உடம்பு வலியெல்லாம் இருக்காதா? சொல்லு பார்ப்போம். ஆனா இதை சொல்லிக்கடி, புள்ளத்தாச்சி புள்ளன்னு. நம்ம வீட்டில் இருக்கும்போதே ஒரு வேலை செய்ய மாட்டேன். ஏன் புள்ளத்தாச்சி புள்ள நேரமாக எந்திரிக்க கூடாதுன்னு எதுவும் சட்டம் கிட்ட எழுதியிருக்காடி? இதுவே உன் மாமியார்காரி வெறும் வாயால் கிழிச்சுப்பிட்டு தான் போனான். இதுவே எனக்கெல்லாம் உங்கள் அன்னிக்கார் இப்படி பண்ணியிருந்தான்னு வையி, நான் பேசுகிறதே வேற மாதிரி இருந்திருக்கும் தெரியுமா? புள்ள பண்ணாலும் தப்பு தான், வீட்டுக்கு வந்த மாதிரிமா பண்ணாலும் தப்பு தான். எதில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். நம்ம வீட்டில் பார்த்துருக்கத்தானே, உன் அண்ணன் 5 மணிக்கு வேலைக்கு போவான். 5 மணிக்கு வேலைக்கு போன உடனேயுமே பாத்திர மண்டத்தெல்லாம் கழுவி வீடு வாசனை கூட்டி வாசலை தெளித்து கோலத்தை போட்டு 6 மணிக்கு பால் வந்த உடனேயுமே ஆளுக்கு டீயை வச்சு கொடுத்து எழுப்பி விட்டு இட்லியை ஊற்றி சட்னியை வச்சு சாம்பாரை வச்சு உங்கள் அண்ணன் வந்துன்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி தோசையை ஊற்றி கொடுத்து உடனே பாத்திர மண்டத்தெல்லாம் கழுவி மத்தியானத்துக்கு சாப்பாடாக்கி அதுலேயும் வந்துட்டு அளவாக ஆக்கி கரெக்டாக எல்லாத்துக்கும் 10 அளவுக்கு ஆக்கிட்டு ராத்திரிக்கு டிஃபன் செஞ்சு ஒவ்வொன்றையும் அப்படி செய்வா. இன்னத்துக்கு எத்தனை மணிக்கு படுப்பா? நைட்டு உங்கள் அண்ணன் வந்த உடனே 12-1 மணிக்கு படுப்பா. 1 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிச்சிருவா. ஏதோ பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குவா. அப்படி வேலை வெட்டி பார்ப்பா. நீ தூங்குறதே கதி, நல்லா திங்கிறதே கதி. டிவி பாருன்னா அம்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் அவள் கிழிக்காம என்ன பண்ணுவா சொல்லு பார்ப்போம். அதுலேயும் நான் சொன்னபடியே நடந்து போச்சுடி. எவ்வளவோ விஷயம் உனக்கு சொன்னேன். மாமியார் வீட்டில் இப்படி இரு அப்படி இரு நேரங்கிழமை எந்திரி வையின்னு அதெல்லாம் கேட்கல. ஆனால் நீ போகிற வீட்டில் மாமியார் என்னை கழுவி ஊற்றுவான்னு சொன்னேன். அதே நடத்திட்ட. ஒரு பிள்ளைய வைக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நான். இங்கே பாரு, பேசிட்டல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு போ. அடி அம்மானு கூட பார்க்காம இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? அவ என்னை காலங்கத்தில் எந்திரிச்சோடனே அப்படி பேசுறா. அவ அப்படி பேசுறான்றதுக்கோசரம் நீயாவது என்ன பண்ணணும்? அவ இப்படி பேசுற வைக்கிற நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். நீ அதை விட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையே நீ இலக்கரமா பேசுற. ஏண்டி இப்ப கூட நீ பண்ற தப்பு என்னன்னு உனக்கு புரியுதான்னு பாத்தியா? இங்கே பாரு, இப்போ கூட என் மாமியார் என்னை திட்டுறதுக்கு காரணமே நீ போகிறதுக்கு போக்கட இல்லாமல் இங்கே வந்து உக்காந்துருக்கிறதுனால தான். எல்லாம் எனக்கு தேவைன்னு வம்பு இழுத்து விட்டுவிட்டு இப்போல்லாம் ரொம்ப இது மாதிரி பேசாதீங்க சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னை இது பேசுகிற வேலை வச்சுக்காத. போகிறதுக்கு போக்கட இல்லாமல் இங்கே வந்து இருக்கிற நீ என்னை எகத்தலமாக பேசுறியா?